நம்மள நிறைய பேருக்கு சேவிங்ஸ் பண்ணணுங்கிற ஆசை நிறையவே இருக்கும். அப்படி சேவ் பண்ண நினைக்கும்போது, என்ன ஸ்கீம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? மாசம் மாசம் ஆர்டி போடலாமா? இல்ல இந்த எஸ்ஐபி மாதிரியான சேவிங்ஸ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் பல பேர் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, பிகினரா நான் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவங்க எல்லாருக்குமே இந்த டவுட் வந்து டெஃபினெட்லி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஆர்டி வித் எஸ்ஐபி தான். எது சேஃப்? இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும். வந்து ஆர்டி அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட். இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பேங்க் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட், அது 500 ரூபாய், 1000 ரூபாய் எவ்வளோ வேணாலும் அதை வந்து மாசம் மாசம் நம்ம இந்த ஆர்டி ஸ்கீம்ல கட்டுவோம். ஒரு 5 வருஷம் ஸ்கீம் அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்த்து நமக்கு கையில கிடைக்கும். ஸோ இதுதான் ஆர்டி பேசிக்கா. ஆர்டி அதுல ரிஸ்க் இருக்கானா? ஆல்மோஸ்ட் கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிலாம் ரொம்ப சேஃபர் தான். பேங்க்குமே நீங்க பப்ளிக் பேங்க் அந்த மாதிரிலாம் போடும்போது சேஃப் தான். நமக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து ஆர்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோங்கிறத ஓரளவுக்கு பேங்க் சைட்ல வந்து சொல்லிடுவாங்க. எவ்வளோன்னு நமக்கு வந்து என்ட்ரி பண்ணிடுவாங்க. ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தான். நமக்கு ஸ்டார்டிங்கே எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குங்கிற ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஸோ ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸ்டு. ஸ்டார்டிங்கே ஃபிக்ஸ்டு ஆகிடும் ரிட்டர்னு. பட் கொஞ்சம் கம்மியாக தான் ரிட்டர்ன் இருக்கும். பேங்க் சைட் பார்த்தீங்கன்னாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தாலும் ஒரு 6 to 8% வரைக்கும் கிடைக்கலாம். இது ஒவ்வொரு பேங்க் பொறுத்து சேஞ்ச் ஆகும். அண்ட் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ எஸ்ஐபி. எஸ்ஐபியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மந்த்லி இதுலேயும் நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் இது வந்து ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிலையுமே இந்த மெத்தட் இருக்குது. இந்த ஆட்டோ டெபிட் ஆயிரும். ஸோ எஸ்ஐபியுமே ஆட்டோ டெபிட் தான். பட் இந்த ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, ஆர்டி வந்து எண்டு வரைக்கும் நீங்க 5 வருஷம் ஸ்கீம் எடுத்தீங்கன்னா எண்டு வரைக்கும் சேம் அமௌண்ட் தான். 1000 ரூபாய் ஆர்டி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எண்டு வரைக்கும் 16th மந்த் வரைக்குமே நீங்க 1000 ரூபாய் தான் போடுவீங்க. பட் எஸ்ஐபியில் அப்படி கிடையாது. நீங்க வந்து தேவைப்பட்ட இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கவுமே செய்யலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்டெப் அப் பண்ண முடியும் இந்த ஸ்கீம்ல, எஸ்ஐபியில். ஸோ இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலமா. எஸ்ஐபியில் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வந்து கிடையாது. ஆர்டி போல ஃபிக்ஸ்டுலாம் கிடையாது. மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். மார்க்கெட் டவுன் ஆனால் உங்களுக்கு லாஸ் டெம்பரரியாக வரும். பட் லாங் டேர்ம்ல எஸ்ஐபி வந்து பெட்டர் க்ரோத்தை கொடுக்கும். சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா, ஒரு 1000 ரூபாய் ஆர்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 10 வருஷம் நீங்க போட்டீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு 5 இயர் ஆர்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 72,000 வந்து கிடைக்கும்னு வச்சுக்கலாம். இதே இது எஸ்ஐபியில் உங்களுக்கு இதே 1000 ரூபாவை 10 வருஷம் போட்டிங்கன்னா அரௌண்ட் 2 lakhs கிட்ட கிடைக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஆர்டி விட பல மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக கிடைக்கும். பட் இதில் வந்து லாங் டேர்ம் எஸ்ஐபி தான் வந்து யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணணும். 10 இயர் 15 இயர்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆர்டி பொதுவாக வந்து அந்த மாதிரி வந்து பெட்டர் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு எஸ்ஐபி அளவுக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் அளவுக்கு உங்களுக்கு கொடுக்காது. பட் ரிமெம்பர், ஆர்டி வந்து ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன். எஸ்ஐபி வந்து நாட் கேரண்டீட். இது ஒரு க்ரோத்துக்கான சான்ஸ் கொடுக்கும். ஆர்டி உங்களுக்கு வந்து லாஸ் வந்து கிடையாது. பணம் வந்து லூஸ் பண்ண மாட்டீங்க. எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்டில் ஷார்ட் டேர்மில் மேலே கீழே போயிட்டு வரும். ஸோ உங்களுக்கு வந்து லாஸ் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. ஆர்டி வந்து இப்போ யாருக்கு சூட் ஆகும் பார்க்கலாம். ஆர்டி யாருக்கு சூட்டபிள்னா, ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க, சீனியர் சிட்டிசன், எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் வச்சுக்கக்கூடிய பணம், 6 மாதம் 1 வருஷத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டு, அண்ட் 1லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்கள் வச்சிருக்க பணம், கேரண்டியாக மெச்சூரிட்டி வேணும், எனக்கு கேரண்டி பணம் வந்து சேஃபாக இருக்கணும், கேரண்டியாக இருக்கணும், ரிட்டர்ன் அது போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆர்டி வந்து சேஃபான ஆப்ஷன். இப்போ எஸ்ஐபி யாருக்குன்னு பார்க்கலாம். யங் பீப்புள், நான் இப்போ தான் வந்து டிகிரி முடிச்சுட்டு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், ஸோ பிகினராக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் எஸ்ஐபி நல்லா இருக்கு. அண்ட் லாங் டேர்ம் சேவிங்ஸை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். என்னோட ரிட்டைர்மெண்ட்காக, என்னுடைய பொண்ணோட மேரேஜ்க்காகவோ இல்லை அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காகவோ நான் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க ரொம்ப சின்ன குழந்தைய இருக்காங்க, ஸோ அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக எஸ்ஐபி பண்ணலாம். ரிட்டைர்மெண்ட்க்கு பெஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண போகிறேன். ஆர்டி வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது.
ஸோ எஸ்ஐபி அதுக்கு சான்ஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷனா என்ன, பணவீக்கம்னா என்ன? இன்னைக்கு 100 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் நெக்ஸ்ட் இயரே உங்களுக்கு 105 ரூபா ஆகலாம், 103 ரூபா. அதாவது அமௌண்ட் 100 ரூபா தான், பட் அதே பொருளை நீங்க வாங்க அது வந்து முடியாது. இன்ஃப்ளேஷனா என்ன, பணவீக்கம்னா என்ன? இன்னைக்கு நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அது 100 ரூபாயா இருக்காது. கட்டாயமா 150 ரூபாய் 200 ரூபாய் ஆகலாம். அப்போ அந்த மணி வேல்யூ வந்து இழக்குது இல்லையா? ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ நாம வந்து growth மணியை வளர விடணும். அப்பதான் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷனை நம்ம பீட் பண்ண முடியும். ஸோ ஆர்டி வந்து சேஃபான ஸ்கீம். அதுல வந்து உங்க பணம் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண கஷ்டம். பட் எஸ்ஐபி வந்து லாங் டேர்ம்ல இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும், உங்க பணம் வளர ஹெல்ப் பண்ணும். பட் இதுல இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, எமர்ஜென்சி பணத்தெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் 3 to 6 மந்த் எக்ஸ்பென்சஸை அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஆர்டி, எஃப்டி இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இருக்குது, இப்போதைக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அந்த பணம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னா அது தாராளமா நீங்க எஸ்ஐபி பண்ணலாம். மந்த்லி சின்னதா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மூலமா உங்களுக்கு வந்து பணம் வளரும். ஆர்டி சேஃபர் ஆப்ஷன் சொல்லலாம். எஸ்ஐபி வந்து ஒரு பணம் வளர ஒரு growth ஆப்ஷனுக்கு நல்லா இருக்கும். மந்த்லி நீங்க வந்து ஒரு என்னால 2000 ருபீஸ் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா ஸ்பிளிட் பண்ணி போடலாம். 1000 ருபீஸ் ஆர்டியும் 1000 ருபீஸ் எஸ்ஐபியும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சேஃபான மணி வந்து ஒரு பக்கம் சேஃபாவும் இருக்கும், இன்னொரு பக்கம் வளரும். தேவைப்படும் போது ஆர்டி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதை ஸ்பிளிட் பண்ணி போடுறதுனால நீங்க ஆல்ரெடி சேவிங்ஸ் எப்பவுமே நீங்க சின்ன அமௌண்ட்லயே எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து மந்த் ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா கண்டினியூவா நீங்க வந்து எஸ்ஐபி பண்ணும்போது உங்களுக்கு லாங் டேர்ம்ல நல்லாவே ரிசல்ட் நல்லாவே இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. நம்மளோட சேனல்ல அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமான வீடியோஸ் நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய ஆப்ஷன் என்னது, நீங்க இதை சூஸ் பண்ணுவீங்க, ஆர்டியா இல்லைன்னா எஸ்ஐபியா? நீங்க எஸ்ஐபி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.